மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தொடங்கி தினந்தோறும் ஒரு 10 மணி நேரம் வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். போகிற இடங்களிலெல்லாம் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்திருக்கிற அசாத்திய சாதனைகளை எடுத்து சொல்லி வருகிறோம். அது மட்டுமல்லாது எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்கள் குறித்தும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் அமோகமாக உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் என்கின்ற ஒருமித்த குரலும் எல்லா இடங்களிலும் பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் படைக்கப்பட்டிருக்கிற சாதனைகள் இன்றைக்கு இந்த அரசின் நலத்திட்டங்களுக்கு சான்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் வருகிற மே திங்களில் பொறுப்பேற்க இருப்பதற்கு இந்த வாக்குகள் சேகரிக்கும் பணியில் பொதுமக்கள் காட்டுகிற ஆர்வம் சான்றாக இருக்கிறது. காமராஜரும் ஜெகந்த போது கலைஞர் என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை தான் கலைஞர் இறந்த போது நாங்கள் எடுத்தோம். கிட்டியில நாங்கள் இடம் கொடுத்தோம். ஆனால் அதாவது கலைஞரை பற்றி இந்த சிறைச்சாலையில் வச்சிருக்கிற மாதிரி சொன்னார். இல்லை, அது நேற்றைக்கு அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பை உணராமல் ஒரு முதலமைச்சராக ஒரு 4 ஆண்டு காலம் இருந்தவர் என்கின்ற அந்த தகுதியை நினைத்தும் பார்க்காமல் தொடர்ந்து கீழ்த்தரமான ஒரு விமர்சனங்களை முன்வைப்பது என்பது அவர் வகித்து கொண்டிருக்கிற பொறுப்புகளுக்கு அழகல்ல. அவர் அரசின் திட்டங்களை விமர்சிக்கலாம், அரசின் சாதனைகளை எதிர்க்கலாம். ஆனால் இது போன்ற கீழ்த்தரமான கேவலமான புழுகு மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு விமர்சிப்பது என்பது பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்தி இருப்பது என்பது அவருக்கு தெரியாது. நிச்சயம் மே 4க்கு பிறகு இதற்கான பரிசை அவர் தமிழக மக்களிடையே பெறவிருக்கிறார்.